இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்திலே என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார். யாரை இயேசு கிறிஸ்து என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், மத்திய புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆம், யார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குகிறார்கள் என்று சொன்னால், இயேசு தாம் பிதாவை எப்படி யாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து இங்கே பேசுகிறார். தங்கள் பாரங்களை உணர்ந்து, விசேஷமாக பாவத்தின் பாரத்தை யாரெல்லாம் சுமந்து திரிகிறார்களோ அவரிடம், இயேசு கிறிஸ்துவிடம் யாரெல்லாம் வருகிறார்களோ, அவருடனே இணைந்திருக்க விரும்புகிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்களுடைய பாரங்களை எல்லாம் என்மேலே வைத்து விடுங்கள். எதிலே நீங்கள் வருத்தப்பட்டு சுமக்கிறீர்கள் என்று சொன்னால், பாவத்தை சுமப்பதினாலே உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்று சொன்னால் வருத்தப்படுகிறவர்கள், அதாவது பாரம் சுமக்கிறவர்கள் அல்லது களைப்படைந்து சுமை சுமக்கிறவர்களாக இருக்கக்கூடியதான ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவராக இயேசுவின் இடத்துல வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அவரிடத்திலே வந்தால் அவர் உங்களுக்கு பாவங்களை மன்னித்து அவரோடு கூட உங்களை அமர வைக்கவும், அவரோடு கூட நித்திய வாழ்வை கொடுக்கவும் கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்தால் கர்த்தரிடத்திலே வாருங்கள், ஆண்டவரிடத்திலே வாருங்கள், இரட்சகரிடத்திலே வாருங்கள், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வாருங்கள், பிதாவினிடத்திலே வாருங்கள், பரிசுத்த ஆவியினிடத்திலே வாருங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you, God bless you. Amen. Praise the Lord.